168 வருது அப்படின்னா, அதுக்கு காரணம் வந்து ஒரு சைடு வந்து இவர் ஒரு 46 ஆஃப் 39 பால்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு டிபிக்கல் T20 இன்னிங்ஸா பார்க்கப்படவில்லை என்றாலும், இந்த பிட்ச்சுக்கு அது ஒரு சூப்பர்பான நாக். பிளஸ் அபிஷேக் சர்மாவே கூட வந்துட்டு அவருடைய யூசுவல் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 180, 200 அடிக்காம இன்னைக்கு ஒரு 130 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுனாருன்னா, அந்த ஸ்டார்ட் வாஸ் நெசசரி ஃபார் திஸ் கைண்ட் ஆஃப் பிட்ச் நினைக்கிறேன். சிவம் துபே ஆல்சோ அட் தி சேம் எண்ட். ஆமா. நீங்க எப்ப நமக்கு 7, 8, 9 இதே மாதிரி தான் ரேட் வந்துட்டு இருக்கு 10 ஓவர்ஸ் இருந்துச்சு. இட்ஸ் a clear indication it is not conducive for stroke break. இந்த மாதிரி அடிக்கிறவங்க கார் தட்டி அடிக்கிறவங்களால ஒன்றும் பெருசா பண்ண முடியலையே. அங்கங்க ஒரு 4 ஒரு 6 ரன் வருது, பயங்கரமா வருது. ஸோ அது ஒரு கிளியர் இண்டிகேஷன். இந்த பிச்சில் வந்து நல்ல மூளையோட KL ராகுல், கேன் வில்லியம்ஸ் டைப் ஆஃப் பிச் இதெல்லாம் அவங்க டிசைட் பண்ணாங்கன்னா ஒரே ஆடுவாங்க. ஸோ இதுலயாவது ஒரு நல்ல ஒரு 40 அடிச்சு ஒரு 60 பால் ஆடுற ஒரு மெயின் ஸ்டே ஒருத்தர் இருந்தார்ல, அதுவும் அவங்களுக்கு இல்லை. 10 ரன் 20 ரன் 10 பையன் முதல் பால் 2வது பால் ஒரே போட்டி வந்துட்டு போறதுக்குள்ள அடித்தடி ஒரு சீக்கிரம் டிராபிக் ஜாம் ஒரே ஒருத்தர் வச்சுக்கிறாங்க. சீக்கிரம் ஆம்பரோட நீ அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு அடிதடி அவங்களுக்குள்ள. அவங்க ஓவராலே ஸ்ட்ராட்டஜி பிச்சு என்னன்னு தெரியல. பிச்சு தெரிஞ்ச ஸ்டேஜ்ல இல்ல ஒண்ணு நர்வஸ் ஆகிடும். ஐயோ இந்த பிச்சில் நம்மளால ஃப்ரீ ஆட முடியாது, இவங்க ஸ்பின் மெதுவா 3 பேர் தூவி விட்டாங்கன்னா காலி. தூவே ஒருத்தர் அதுக்கு தூவுறாரு, அஷ்தீப் தூவுறாரு, ஒரே ஒருத்தர் பும்ரா போடுறாரு, அவரும் சாவடிக்கிறாரு. பிச் பண்ண எல்லா பாலும் யார்கர் லிங்க்லயே போடுறாரு. இவங்க சைக்கிளாட்டியில காலி இல்லை. நம்ம 160 வந்த உடனே இவங்க பினிஷ்டுன்னு நினைச்சிட்டாங்க. முதல்ல கொஞ்சம் ஃபிளவரியா போச்சு, அப்போட வைத்தியம் அவ்வளவுதான் பினிஷ்டுனாரு. கவலையப்படாதீங்க, ஸ்லோ ஸ்டப் கண்டினியூஸா அப்படி ஆட முடியாது இந்த பிக்சர். இல்லைன்னா பாருங்க 100க்குள்ள 4 விக்கெட்டோ 5 விக்கெட்டோ ஓந்துதுன்னா கதை கந்தெல்லாம் அப்படியே கரெக்டாச்சு அப்படியே